Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐடிபிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான போஸ்ட்டுக்கு வந்து மொத்தம் ஒரு 600 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்தியா முழுவதும் ஜோன் வைஸ் அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த வேகன்சி பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜேஏஎம் கிரேட் ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சென்னை ஜோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி தமிழ்நாடு ரெண்டுமே அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 50 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அக்ரி அசட் ஆஃபீஸர் ஏஏஓ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு காமனாக சொல்லியிருக்காங்க. மொத்தம் 100 வேகன்சி. அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற கேண்டிடேட் வந்து ஒன்று ஜேஏஎம் போஸ்ட்டுக்கு இல்லைனா ஏஏஓ போஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். 2 போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணால் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான தேதிகள் சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் டேட் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியாவுக்கு வந்து பாருங்கள் அக்டோபர் 1 2024 அதன் கணக்குப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 21 2024 நவம்பர் 30 2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அப்ளை பண்ணுற டேட். ஓகேங்களா? ஸோ ஒரு ஷார்ட் பீரியட் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 10 டேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குயிக்காக ரெஃபர் பண்ணிவிட்டு சீக்கிரமாக அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2024 இல்லை ஜனவரி 2025 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே டென்டேட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரைட்டேரியாலாம் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமம் 20 வயசு மேக்ஸிமம் 25 வயசு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கிரேட் ஓ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். நீங்கள் கிரேட் ஓவில் டபிள்யூஏஓ அக்ரி அசட் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 4 இயர்ஸ் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். பிஎஸ்சி பிடெக் பி அதாவது அக்ரிகல்ச்சர் ஹாரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கிற கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மினிமம் பாசிங் பர்சன்டேஜ் உங்கள் டிகிரியில் வந்து நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்கணும்னா மினிமம் 60% யாராருன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரி மட்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 55% வச்சுருந்தாலே போதும். அதோட டிகிரியில். ஓகேங்களா? ஸோ அதையுமே சொல்லியிருக்காங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து நல்லா வெல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு வந்து சிடிசி அதாவது பர் ஆனம் எவ்வளோ வந்து இருக்கும் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 லட்சத்துலேருந்து 6.5 லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையுமே இங்கே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ஓ போஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 டாபிக் தான் இருக்கும். ஓகேங்களா? லாஜிக்கல் ரீசனிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்புறம் ஜென்ரல் கம்ப்யூட்டர் பற்றி ஜென்ரலாக வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு நம்பர் ஆஃப் கொஷின் எவ்வளோ மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ அப்புறம் டைம் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் எவ்வளோ அலாட் பண்ணுறோம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இது வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஏஓ போஸ்ட்டுக்கு மட்டும் ப்ரொஃபஷனல் நாலேஜ்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு டாபிக் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான மார்க்குமே சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் இங்கிலீஷில் இருக்கும். மற்றபடி மற்ற எல்லா டாப்பிக்கும் இங்கிலீஷ் ஹிந்தி 2 லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணுறீங்களோ அவங்க வந்து இன்டர்வியூக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. 0.25 மார்க் நெகட்டிவ் பண்ணுவாங்க ஒரு ராங் ஆன்சருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் விட்டிங்கன்னா நெகட்டிவ் எதுவும் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குமே மினிமம் குவாலிஃபையிங் மார்க் சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 45% எடுத்தாலே போதும் நீங்கள் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிடலாம். மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் ஃபார் த இன்டர்வியூ. ஓகேங்களா? அதையுமே வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு ஏஜ் லிமிட் நம்ம சொன்னோம் இல்லையா? அப்பர் ஏஜ் லிமிட்டில் வந்து ரிலாக்ஸேஷன் தராங்க. அதாவது எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ஓபிசிக்கு 3 இயர்ஸ் அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 5 இயர்ஸ் அப்புறம் பர்சன்ஸ் அஃபெக்டட் பை 1984 இயர்ஸ் அந்த ஃபேமிலி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
அப்புறம் மேற்கூறியபடி நம்ம சொன்ன விவரத்தெல்லாம் அவங்க டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. அப்புறம் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் குடுத்துருக்காங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக ஆக்டிவ்ல இருக்கிற மெயில் ஐடி, மொபைல் நம்பர் குடுங்க. அதுதான் வந்து அப் டூ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வரைக்கும் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் பற்றி நாங்கள் டீட்டெயிலாக அன்னெக்சர் 1ல குடுத்துருக்கோம். கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. இந்த அஃபிஷியல் பேஜில் தான், அதாவது www.idbibank.in வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக வந்து செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து ரூ. 250 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்கள தவிர்த்து மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்குமே ரூ. 1050 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஆன்லைனில் தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதையுமே பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ப்ரூஃபுக்கு, லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சிக்கு, அதாவது லோக்கல் லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா நம்ம தமிழுக்கு, அதுக்கப்புறம் கல்வி தகுதிக்கான டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்குமெண்ட் லிஸ்ட்டு பற்றி ஒரு டேபிளில் கிளியராக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் அதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் இருக்கும். விருப்பப்பட்டால் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு பிடபிள்யூடி கேண்டிடேட்கான க்ரைட்டேரியா, அதாவது கைட்லைன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதையுமே கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் சம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படிலாம் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அங்கே ரெஃபர் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அன்னெக்சர் 1 பேஜ். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கிளியராக பார்த்துக்குங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், என்னென்ன டாக்குமெண்ட் என்ன சைஸில் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை ஒரு டைம் தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சிட்டிஸ், அது வந்து டென்டேட்டிவ் சிட்டிஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் புதுச்சேரியுமே இருக்குது. உங்களுக்கு எந்த லொக்கேஷன்ஸ் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்க் அறிவித்த 2 விதமான போஸ்ட்டுக்கு, ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜேஎம் கிரேட் ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அக்ரி அசட் ஆஃபீஸர் WAO சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 போஸ்டிங்கான வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள் கரெக்டாக வேகன்சி டேபிளை கிளியராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற அந்த கைட்லைன்ஸ் அன்னெக்சர் 1 இருக்குது, அதை கிளியராக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் மீட் ஆயிடுச்சுன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். அதான் ரொம்ப முக்கியம். ஷார்ட் பீரியட் தான் டைம் கொடுத்துருக்காங்க. நவம்பர் 30, 2024 தான் லாஸ்ட் டேட். சரிங்களா? ஸோ குயிக்காக ரெஃபர் பண்ணிவிட்டு தப்பு இல்லாமல் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.